ஃப்ரெண்ட்ஸ், இயர் 2024ல ஒரு மாசம் வச்சிருக்கு. இந்த 30 நாட்களுக்கு அப்படி நம்ம எல்லாமே கூட இல்ல, அட்லீஸ்ட் 1-2 சேலஞ்ச் கூட கடைபிடிச்சோம்னா 2025 கம்ப்ளீட்டா வேற நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சோ இதுதான் அடுத்த 30 நாட்களுக்கு 10 மணி சேலஞ்ச். நம்பர் 1, த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் சேலஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு விஷயத்துல இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் அதை மெஷர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ உங்களுடைய எடையை கம்மி பண்ணணும்னா அப்ப உங்களோட வெயிட்டை மெஷர் பண்ணணும். அப்படி நீங்க ஒரு டைம் ஒதுக்கி ஒரு சைடு இன்கம் பில்ட் பண்ணணும் விரும்புறீங்கன்னா அப்ப நீங்க இப்போ உங்களோட டைம் எங்கெல்லாம் போகுது அதை மெஷர் பண்ணணும். அப்படி உங்களுக்கு உங்களோட பணத்தை க்ரோ பண்ணணும்னா சோ அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களோட காசு இன்னைக்கு எங்க போகுதுன்னு. இந்த சேலஞ்சில அடுத்த 30 நாள் நம்ம இதை செய்ய போறோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க மாசத்துல கிராசரிஸ்க்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? இன்டர்நெட் பில்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்குள்ள எவ்வளவு காசு போகுது? வெளியே போய் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? ஆர்டரிங்க்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? ஜொமேட்டோ, ஸ்விக்கிக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? ஊபர், ஓலாக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? கண்டிப்பா உங்ககிட்ட இதுக்கான ஒரு அக்யூரேட் ஆன்சர் இருக்காது. உங்களோட காசு எங்க போகுதுன்னு தெரியலனா அப்ப உங்களோட காசு உங்க கட்டுப்பாட்டுல இருக்காது. சோ this challenge is all about tracking. உங்களோட ஒவ்வொரு ரூபாவும் ட்ராக் பண்ணணும். நான் இப்பவே உங்களுக்கு ஒரு எக்சர்சைஸ் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய போன மாசத்து பேங்க் ஸ்டேட்மென்ட் டவுன்லோட் பண்ணுங்க. 3 விஷயங்க. ஃபர்ஸ்ட், ஆன்லைன்ல இருந்து எவ்வளவு ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கீங்க அதோட ஒரு டோட்டல் கால்குலேஷன் போடுங்க. செகண்ட், ஆன்லைன்ல இருந்து எவ்வளவு ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க. அண்ட் தேர்ட், மூவி டிக்கெட் இல்ல மிச்ச என்டர்டைன்மெண்டான விஷயங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்றத மொத்தமா செக் பண்ணி பாருங்க. சேலஞ்ச் நம்பர் 2, எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டமான சேலஞ்ச், த நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச். இதுக்கு அர்த்தம் நம்ம காசியே செலவு பண்ணாம இருக்கணும்னு இல்ல. அஃப்கோர்ஸ் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் உயிர் வாழறதுக்கு, வீட்டு செலவுக்கு. ஆனா நம்ம ஆசைப்படுறது தேவையில்லாத விஷயம், நம்மளுடைய டிசையர்ஸ் அதை ஜீரோ பண்ணிடணும். சோ இந்த ஒரு மாசம் எந்த கேஜெட்டும் வாங்க கூடாது, எந்த துணியும் வாங்க கூடாது, எந்த பொருளும் எதுவும் உங்களுக்கு உண்மையிலேயே அவசியம் இல்லாத வரைக்கும் ஆல் த நான் நீட் பேஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஜீரோ ஆக்கிடணும். ரொம்பவே கஷ்டம் தான், பார்க்கலாம் எவ்வளவு பேர் பண்றீங்கன்னு. நம்பர் 3, த இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சிலரேஷன் சேலஞ்ச். இதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க மாசத்துல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நீங்க மாசத்துக்கு 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் அதோடைய வீக்லி ஆவரேஜ் எடுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மாசத்துக்கு 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்ப வாரத்துக்கு 1500 ரூபாய் வரும். உங்களுடைய சேலஞ்ச் என்னன்னா நீங்க ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய சேவிங்ஸ 10% அதிகமாக்கணும். அதாவது நீங்க முதல் வாரத்துக்கு 1500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்போ அடுத்த வாரம் நீங்க 1650 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது 150 ரூபாய் அதிகம். அதுக்கு அடுத்த வாரம் நீங்க இந்த 1650 ரூபாயில 165 ரூபாய் 10% இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த வாரம் இன்னும் 10%. சோ அடுத்த 30 நாட்களுக்கு, அதாவது 4 வாரத்துக்கு நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 10% இன்க்ரீஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க 4th வீக் எண்ட்ல ஆல்மோஸ்ட் 1000 rupees எக்ஸ்ட்ராவா இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. பட் இதே விஷயத்தை நீங்க இன்னும் 4 வீக்ஸ் 8 வாரத்துக்கு பண்ணீங்கன்னா அப்ப நீங்க 5000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 50% அதிகமாக்கிட்டீங்க 2 மாசத்துல. இப்போ இந்த 50% எங்க இருந்து வரும்? இதுக்கு நீங்க எதனா பிளான் பண்ண வேண்டியது இருக்கும், எங்க இருந்தாச்சும் கட் பண்ண வேண்டியதாகும். சோ உங்களோட பிரெயின் வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் எங்க இருந்து காசு சேமிக்கலாம், எப்படி காசு சேமிக்கலாம்னு. அண்ட் இந்த டிசிப்ளின் தான் இந்த சேலஞ்ச் உங்களுக்கு எடுத்து வரும். நம்பர் 4, த டெட் ரிடக்ஷன் சேலஞ்ச். உங்க கடனை கம்மி பண்றதுக்கான பிளான். இப்போ இந்த ஒரு மாசத்துல எவ்வளவு கம்மி பண்ண முடியும், ஆனா பழக்கத்தை உருவாக்குவோம். எப்படி நம்ம தேவையில்லாம அது இதுன்னு எல்லா செலவையும் கம்மி பண்ணி யோசிச்சு காசை கட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேர்த்தோமோ அதே அப்ரோச்சை நீங்க உங்களோட கடனை கட்டத்துக்கு யூஸ் பண்ண போறீங்க. சோ உங்களோட சேலஞ்ச் என்னன்னா நீங்க மாசத்துக்கு எவ்வளவு இஎம்ஐ கட்டுறீங்களோ அதை வந்து வீக்லி இஎம்ஐயாக மாத்தி உங்களுடைய இஎம்ஐயை 10% இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணணும். சோ இதுலயும் நம்ம அதே எக்ஸாம்பிள் 6000 ரூபாய் எடுத்துட்டோம்னா அப்ப வீக்லி வந்து 1500 ரூபாய் ஆயிடும். அப்போ முதல் மாசம் 1500 ரூபாய் கட்டும், ரெண்டாவது 1650, மூணாவது 1815, அதன் பிறகு கிட்டத்தட்ட 2000. சோ அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த் உங்களுடைய 6000 ரூபாய் இஎம்ஐ இருந்துச்சுல, ஓவர் தட் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கட்டியிருப்பீங்க. பட் இதே விஷயத்தை நீங்க திரும்பவும் 8 வாரத்துக்கு பண்ணீங்கன்னா அப்போ ஆல்மோஸ்ட் 5000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா உங்களுடைய இஎம்ஐ கட்டியிருப்பீங்க. அகைன் இதனால உங்களுடைய கடன் இப்பவே முடிய போறது இல்ல. ஆனா உங்களோட மைண்ட் செட் பில்ட் ஆகும். உங்களோட பிரையாரிட்டி என்ன, உங்களுக்கு முக்கியம் என்ன, உங்களோட பிரெயினை ட்ரெயின் பண்ணுவீங்க. சேலஞ்ச் நம்பர் 5, என்னோட ஃபேவரட் சேலஞ்ச், த இண்டெக்ஸ் ஃபண்ட் சேலஞ்ச். என்னோட ஜென்யூனான என்ன என்னன்னா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் டிசிப்ளினா அவசியம் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அண்ட் இதுக்கு எஸ்ஐபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. சோ அடுத்த 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு சிம்பிள் சேலஞ்ச், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து உங்களோட எஸ்ஐபி ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் என்ன? ஃபார் தோஸ் ஹூ டு நாட் நோ, இண்டெக்ஸ் ஃபண்ட்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். இதுல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். இது வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் Nifty 50 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். Nifty 50 ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்டான இண்டெக்ஸ். இது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனதை ட்ராக் பண்ணும். சோ இதுல அதே டாடா, ரிலையன்ஸ், விப்ரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸா இருக்க போகுது. இப்போ நீங்க இந்த கம்பெனிஸோட இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க.
சோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம தனித்தனியா போய் எல்லா ஸ்டாக்ஸும் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. நீங்க நிஃப்டி 50யோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தா அப்போ இந்த கம்பெனிஸ்ல நீங்க இன்டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நபரும் அடுத்த 7 நாளுக்குள்ள 2025 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிரணும் த்ரூ SIP. அப்படி உங்களால லம்சமா பண்ண முடிஞ்சா அப்போ வெல் அண்ட் பெட்டர். இப்போ நிஃப்டி 50 தான் ஏன் எதுக்கு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்? 2-3 ரீசன்ஸ் இருக்கு. நம்பர் 1, இது வந்து எஸ்டாப்லிஷ்டான இண்டெக்ஸா இருக்கிறதுனால அதிகமா யோசிக்க வேண்டியது அவசியம் இருக்காது. ரொம்ப மூளை யூஸ் பண்ண வேண்டாம். எது ஸ்டாக் சூஸ் பண்ணலாம், எதை பை பண்ணலாம், எவ்வளவு வாங்கலாம், எப்போ வாங்கலாம், இந்த எல்லா விஷயத்தையும் இண்டெக்ஸ் டிஃபைன் பண்ணிடும். அண்ட் இந்த இண்டெக்ஸை வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ் பண்றாங்க. சோ இதன் காரணத்தினால் அந்த மியூச்சுவல் ஃபண்டை ரன் பண்றதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இதனால என்ன ஆகும்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறதுக்கு எவ்வளவு காசு கொடுப்போமோ அதுல செலவுகள் தட் இஸ் கால்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு நல்ல டிமேட் அக்கவுண்ட் இருக்கணும். இப்போ டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றப்போ என்ன பிரச்சனை ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வருஷம் AMC சார்ஜஸ் பே பண்ணுவோம். அண்ட் இது இல்லாம நம்மளோட இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் மீது புரோக்கரேஜ் தர வேண்டியதாகும். பட் அதுவே நம்மளோட எஜுகேஷனல் பார்ட்னர் M-Stockல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுனால நீங்க புரோக்கரேஜ் சார்ஜஸ் 0 ஆக்கிரலாம். எல்லா செக்மெண்ட்ஸ்லயும் இன்ட்ராடே, டெலிவரி, F&O, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், IPOs அண்ட் எக்ஸெட்ரா இதுல எதுலயும் நீங்க புரோக்கரேஜ் தராமலே இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் பண்ணலாம். அண்ட் இந்த 0 brokerage for life across all products இதுக்கான பயன் கிடைக்குது வெறும் 999 பிளான்ல. அப்படி நீங்க ஃப்ரீ அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அப்ப 0 brokerage உங்களுக்கு வெறும் டெலிவரி, மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் IPO கிடைக்கும். ஒருவேளை இன்ட்ராடே, F&O எல்லாம் பண்ணீங்கன்னா ஃபிளாட் brokerage தரணும். M-Stock உடன் உங்களுக்கு one of the lowest interest rate அதாவது 6.99% இருந்து உங்களுக்கு மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி கிடைக்குது. கடந்த 2 வருஷத்துல M-Stock வந்து 15 லட்சம் யூசர்ஸ் உடைய 145 கோடி ரூபாய்க்கான brokerage வந்து சேமிச்சிருக்காங்க. M-Stock ஆப்க்கு வந்து 4-star ரேட்டிங் இருக்கு. நீங்க அதை எப்படி ட்ரஸ்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா M-Stock வந்து மிரர் அசெட் மூலமாக பேக்டா இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய ஃபண்ட் ஹவுஸ். சோ நீங்க இத கண்டிப்பா ட்ரஸ்ட் பண்ணலாம். சோ फ्रेंड्स, எதுக்கு வெயிட் பண்ணோம்? டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல M-Stock ஓட லிங்க் கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க. கூடவே ஆதார் அண்ட் பான் கார்டை ஹேண்டியா வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்திலேயே உங்களோட டிமேட் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணிடலாம். சோ எதனா சர்ச் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு UTI எடுத்துக்கலாம். ஏகப்பட்டதற்கு ICICI Prudential, UTI, Navi இதெல்லாம் நம்ம UTI எடுத்துப்போம். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா இட் இஸ் 0.18%. அதாவது நீங்க இதுல 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்போ 99.82 ரூபீஸ் இன்வெஸ்ட் ஆகும். அண்ட் 18 பைசாவை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கோ அதோட செலவுகளுக்கு. அண்ட் இதெல்லாம் எக்ஸிட் லோட பாருங்க. அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் விக்கிறீங்கன்னா அப்ப நீங்க எந்த ஒரு பெனால்ட்டி பே பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா எக்ஸிட் லோட 0 இருக்கு. அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 1000 ரூபாய் தான். நீங்க UTI தான் எடுக்கணும் இல்ல எதனாலும் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டா பார்த்து எடுங்க. அப்படி உங்களுக்கு அதுல டவுட் இருந்தாலும் நான் டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோஸை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் நீங்க அதை பார்க்கலாம். அண்ட் முக்கியமா எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அதோட ரிட்டர்ன் CAGR செக் பண்ணணும். இதுல வந்து எப்பவுமே நம்ம 1 இயர் 2 இயர்லாம் பார்க்க கூடாது. 3 இயர் ஆர் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் இஸ் ஐடியல். சோ ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் 10 இயர்ஸ்க்கு இது நமக்கு அரௌண்ட் ஆல்மோஸ்ட் 12 to 13% ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ இந்த 12-13% என்னத்த பெருசா பண்ணிட்டு போகுது வாங்க பார்க்கலாம். நம்ம ஒரு SIP கால்குலேட்டர் எடுத்துப்போம். இதுல நீங்க மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க. ரிட்டர்ன் வந்து 12.65% வச்சுக்கலாம். சோ அப்படி நம்ம 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அப்போ நம்மளோட காசு எவ்வளவு போட்டுருப்போம்னா 12 லட்சம் ரூபாய். அண்ட் அது இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் இன்னும் 12 லட்சம் ரூபாய். நம்ம போட்ட 12 லட்சம் ரூபாய் மீது டெக்னிக்கலி ஃப்ரீயா இன்னொரு 12 லட்சம் ரூபாய். மொத்தம் 24 லட்சம். கேமே மாறிடும். அப்படி நம்ம இதோட டைம் இன்னும் அதிகமாக்கணும்னா 20 வருஷத்துக்கு பாருங்க. நம்ம போட்டிருப்போம் 24 லட்சம் ஆனா ஃப்ரீயா கிடைக்குது 85 லட்சம். 30 வருஷத்தை பாத்தீங்கன்னா தலை சுத்தியே விழுந்துருவீங்க. நம்ம போட்டிருக்க காசு 36 லட்சம் ஆனா ஃப்ரீயா சம்பாதிச்சது 3,70,00,000 ரூபாய். டோட்டல் உங்ககிட்ட 4 கோடி ரூபாய் இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் a great challenge. கண்டிப்பா ஆரம்பிக்கணும். நம்பர் 6, the financial ratio challenge. இந்த சேலஞ்ச் மூலமா உங்களோட நிலைமை என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல எதனா ஒரு ஸ்டாக்க வாங்குறீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அதோட ரெவென்யூ growth நல்லா இருக்கான்னு பாப்பீங்க. அதோட ப்ராஃபிட் growth நல்லா இருக்கான்னு பாப்பீங்க. ரேஷியோஸ் ரொம்ப கரெக்டா இருக்கா? அதாவது PE, price to earning ratio சரியா இருக்கா? அதோட earnings per share, EPS growth வந்து நல்லா இருக்கா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ரேஷியோஸ் இருக்கு. இத நம்ம ஏன் பார்க்கறோம்? இதனால நமக்கு அந்த கம்பெனியோட அசஸ்மெண்ட் அதோட நிலைமை எப்படி இருக்குதுன்றது தெரியும். இப்போ இதே விஷயத்தை நம்மளோட வாழ்க்கையில அப்ளை பண்ண போறோம். சோ உங்களோட இன்கம் growth எப்படி இருந்திருக்கு? அதாவது லாஸ்ட் 1 இயர், 2 இயர், 5 இயர், 10 இயர்ஸ்ல உங்களுடைய இன்கம் வந்து எப்படி grow ஆயிருக்கு? உங்களோட நெட் டாக்ஸபிள் இன்கம் அதோட growth எப்படி இருந்திருக்கு? உங்களோட டெட் டு இன்கம் ரேஷியோ என்ன இருக்கு? அதாவது உங்களோட salary எவ்வளவு இருக்குதோ அதை விட எவ்வளவு அதிகமா கம்மியா ஒருவேளை எடுக்காம
இருக்காம கூட இருக்கலாம். அதுக்கான ஒரு ரேஷியோ வந்துருச்சு. இது பர்சனல் லோன், கார் லோன், ஹோம் லோன், எஜுகேஷன் லோன், எதனா ஒரு விதமான லோனா இருக்கலாம். உங்க சாலரியோட எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, சோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன, அப்ப உங்களுக்கு உங்களோட நிலைமையை பத்தி ஒரு நல்ல புரிதல் வரும். சோ நீங்க as a கம்பெனியா எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. சோ இது உங்களுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் எடுத்துட்டு வரும். நீங்க தெரிஞ்சுப்பீங்க உங்களோட எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு. சோ இதுக்கப்புறம் நீங்க அந்த ரேஷியோவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு கிளியர் ஐடியா நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். சேலஞ்ச் நம்பர் 7, தி ஆட்டோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்ச். இந்த சேலஞ்சில நீங்க சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, அப்படி நீங்க இந்த சேலஞ்ச் செஞ்சிட்டீங்கன்னா இது உங்களோட லைஃபையே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு சம ரிசர்ச் நடந்துச்சு ரீசெண்டா. மக்கள் கிட்ட கேட்டாங்க, யூபிஐ வந்த பிறகு உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன டிஃபரன்ஸ் வந்திருக்கு. இதுல ஜென்சி வந்து, அதாவது யங்கஸ்ட் ஜெனரேஷன், அவங்க சொல்லிருந்தாங்க அவங்களோட செலவுகள் அதிகமாயிடுச்சு. ஏன்னா யூபிஐ ரொம்ப சுலபம், வெறும் 4 பட்டனை பிரஸ் பண்ணாலே இன்ஸ்டன்டா பேமெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல காசு இருக்கிறதுனால நீங்க ரியலைஸ் பண்ணாம செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களோட காசு எந்த விஷயத்துக்கு எங்க போகுதுன்னு கணக்கே இருக்காது. சோ இந்த ஆட்டோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்ச் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் எடுத்துட்டு வரும். ஏன்னா உங்ககிட்ட இல்லாத காசை நீங்க செலவு பண்ண மாட்டீங்க. சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அடுத்த 30 நாள்ல ஒரு புது பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, அப்படி நீங்க ஒரு salaried இண்டிவிஜுவல்னா உங்களுடைய salary வந்ததுமே லெட்ஸ் சே 5th of every month. சோ அப்போ 6ஆம் தேதி, அதாவது உங்க salary வந்த மறுநாள் நீங்க ஒரு ஆட்டோ ஸ்வீப் ஃபங்க்ஷன் செட் பண்ணிரணும். இதனால உங்களுடைய salary அக்கவுண்ட்ல இருந்து அந்த ஒரு சர்டைன் அமௌண்ட் உங்களுடைய புது பேங்க் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்போ இந்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கணும்? ஐடியலி பாத்தீங்கன்னா 20% உங்களுடைய இன்கமோட. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட salary 10,000 ரூபாய்னா அப்போ 2000 rupees அந்த அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்போ உங்ககிட்ட மிச்சம் இருக்கோ 8,000 ரூபாய். இப்போ இந்த 8,000 ரூபாய் வச்சு உங்களுடைய மாச செலவை பாத்துக்கணும். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள், உங்களோட ஆசைகளோ ஆனா இந்த 8,000 ரூபாய்க்குள்ளதான். இப்போ உங்களுக்கு எவ்வளவு யூபிஐ பண்ணுமோ, என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாமே இந்த 8,000 ரூபாய்க்குள்ள பண்ணிடணும். அந்த 6,000 ரூபாவை நீங்க டச் பண்ணவே கூடாது. இந்த பேங்க் அக்கவுண்ட் காசாவது எந்த யூபிஐ எதுக்கும் பண்ணக்கூடாது. இதுக்கு வெறும் ஒரே ஒரு பர்பஸ் தான். இதை வச்சு நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இதை வச்சு உங்களோட ஃபியூச்சரை பிளான் பண்ணணும். இப்போ இந்த காசை நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் விரும்புறீங்களோ அது உங்க இஷ்டம். நீங்க கோல்டு வாங்கணும்னா வாங்கலாம், நீங்க REIT வாங்குறீங்கனாலும் சரி, உங்களுக்கு கிரிப்டோ வாங்கணுமா, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணுமா, இல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, அப்படி நீங்க நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் நீங்க டே ட்ரேடிங் பண்ணனாலும் சரி, F&O என்ன செய்யணுமோ இந்த காசை வச்சு பண்ணணும். இதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மணி. இதை வச்சு தான் உங்களோட ஃபியூச்சருக்கு நீங்க க்ரோ பண்ண போறீங்க. இதுதான் ஆட்டோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்ச். இதுல வந்து நீங்க சொல்ல மாட்டீங்க நான் மாச கடைசியில காசு மிச்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு. ஏன்னா அது வந்து ஒரு புவர் மைண்ட் செட். அதுவே ரிச் மைண்ட் செட் வந்து முதல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அண்ட் என்ன மிச்சம் இருக்குதோ அதை வச்சு நான் செலவு பண்ணுவேன். சேலஞ்ச் நம்பர் 8, தி டைவர்சிஃபிகேஷன் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் வந்து சில எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களுக்கு பொதுவா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரே ஜோன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஸ்டார்ட் அப்லயே சரி, கோல்ட்னா கோல்டு, எஃப்டினா எஃப்டிலே பண்ணுவாங்க. அப்படி ரியல் எஸ்டேட்னா ரியல் எஸ்டேட்லயே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சேலஞ்ச் சொல்லுது அடுத்த 30 நாட்களுக்குள்ள நீங்க வேற ஒரு அசெட் பார்க்கணும் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு. சம்திங் which you have never invested before. சோ இத சூஸ் பண்றப்போ ஒன்னு இது உங்களோட பர்பஸை சர்வ் பண்ணணும். இதுக்கு நீங்க எதனால சூஸ் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. நீங்க ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இது உங்களுக்கு சேஃப்டி கொடுக்கும். நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், டிஜிட்டலோ எதுவோ, ஏன்னா இது ஒரு நல்ல ஹெட்ஜ் கொடுக்கும். நீங்க REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் கன்சிடர் பண்ணலாம், இல்ல ரியல் எஸ்டேட்ல டைரக்ட்லி இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்க கொஞ்சம் ட்ரேடிங்கா பண்ணலாம், நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எதனால இருக்கலாம். பட் இது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் குள்ள இருக்கணும் அண்ட் உங்களோட அப்ஜெக்டிவ் சர்வ் பண்ணணும். சோ இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க வந்து டைவர்சிஃபை பண்றீங்க. வித்தின் மியூச்சுவல் ஃபண்ட் குள்ளவும் பாத்தீங்கன்னா நம்ம டைவர்சிஃபை பண்ண முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா வெறும் அதிகமா ரிஸ்க் எடுத்து ஸ்மால் கேப்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப சேஃபா விளையாடுறதுக்கு வெறும் இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுலயும் நம்மளால டைவர்சிஃபிகேஷன் பண்ண முடியும். நீங்க மிட் கேப் வாங்கலாம், ஃப்ளெக்ஸி கேப் வாங்கலாம், ஸ்மால் கேப் வாங்கலாம். அப்படி இன் கேஸ் வெறும் ஸ்மால் கேப்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இவ்வளவு நாட்களுக்கு, அப்ப நீங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கன்சிடர் பண்ணலாம். இதனால உங்களுக்கு ஒரு டிஃபரண்ட் இண்டஸ்ட்ரியோட growth and risk பத்தி தெரிய வரும். சோ இந்த சேலஞ்ச் உங்களுக்காக. சேலஞ்ச் நம்பர் 9, Declutter and Sell சேலஞ்ச். இப்போ ஆயுத பூஜை பொங்கல் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம், தேவையில்லாத பொருளை வெளியே எடுத்து போட்டுருவோம். சோ அடுத்த 30 நாள்ல இந்த சேலஞ்ச்ல நீங்க உங்களோட துணிகளை திரும்ப பார்க்கணும். உங்களுடைய புக்ஸ், கேஜெட்ஸ், ஷூஸ் இல்ல எதனா ஒரு பொருள் நீங்க வாங்கியிருக்கலாம், இல்ல கிஃப்டா கிடைச்சிருக்கலாம். அதை பார்த்து உண்மையா உங்களோட மனசுல கை வச்சு சொல்லுங்க, நிஜமாவே உங்களுக்கு இது அவசியமா இல்லையா? ஒரு Dress நீங்க போடுறீங்களா இல்லையா, இல்ல ஒரு பொருளை அதை யூஸ் பண்றீங்களா இல்லையா? சோ எதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலையோ
அதை தனியா எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த OLXல கொடுக்கலாம், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துடலாம், எதனால பண்ணலாம். ஆனா என்ன விஷயம் உங்களோட லைஃப்ல எக்ஸஸா இருக்கோ, தேவையில்லாம இருக்குதோ, அதை நீங்க ரிமூவ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட தேவையில்லாம ஒரு எக்ஸஸ் போன் இருக்குது, இப்போ இது உங்களுக்கு யூஸ் இல்லாத பட்சத்துல நீங்க இதை செல் பண்ணிடலாம். அண்ட் இந்த அமௌண்ட்டை நீங்க ஒண்ணு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ண முடியும், இல்ல உங்களுக்கு எதனா ஒரு கடன் இருக்குதுன்னா அதை நீங்க கட்டி முடிச்சிடலாம். அண்ட் ஃபைனலி சேலஞ்ச் நம்பர் 10, தி ரிட்டையர்மெண்ட் சேலஞ்ச். இங்க பாருங்க, இதுக்கு அர்த்தம் வந்து நீங்க அடுத்த 30 நாள்ல ரிட்டையர் ஆயிட போறீங்கன்னு கிடையாது. சோ இதோட பர்பஸ் என்னன்னா, அடுத்த 30 நாளுக்குள்ள தெரிஞ்சுக்கணும் நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்காக உங்களுக்கு என்ன தேவை. நம்ம அது இதுன்னு பண்றோம், சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், வேலைக்கு இன்டர்வியூ கொடுக்குறோம், அது இதுன்னு 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யறது. எஸ் பாஸ், சொல்லுங்க பாஸ், அது இதுன்னு பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோமே, அதை என்ன பண்ண போறோம்? அண்ட் இது எவ்வளவு நாட்களுக்கு? So how do you understand the real amount you are aiming for? So இத ஒரு எக்ஸல் ஷீட்ல பார்க்கலாம். Let's say உங்களுக்கு 28 வயசு, நீங்க 45 வயசு வரைக்கும் வேலை செய்ய விரும்புறீங்க. இப்போ என்ன சொல்றீங்கன்னா, எவ்வளவு கார்பஸ் அமௌண்ட், எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் இருக்குதோ அது உங்களுக்கு உங்களுடைய 85 வயசு வரைக்கும் வரணும். சோ இதுதான் நம்மளோட பிளான். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் சேவிங் எதுவுமே இல்ல, அது வந்து 0. இப்போ நீங்க இந்த அமௌண்ட் உங்களுடைய கரண்ட்லி மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு தேவை அதை கண்டுபிடிக்கணும். until the age of 45. இத நம்ம இப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோம்? இதோட 30% வந்து நம்ம லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறோம், 30% மிட் கேப் இல்ல ஃப்ளெக்ஸி கேப்ல, and 40% ஸ்மால் கேப்ல. இத வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட் அப் டு யூ. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் 5% வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். இத வேணா நீங்க 10% கூட பண்ணிக்கலாம், இது உங்களோட இஷ்டம் தான். அதுக்கப்புறம் நீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். நீங்க 45 வயசுல ரிட்டையர் ஆயிடுவீங்கல, இன்னைக்கு டேட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு தேவை உங்களோட வாழ்க்கையை வாழறதுக்கு? உதாரணத்துக்கு நினைச்சுக்கலாம், அந்த அமௌண்ட் வந்து 1 லட்சம் ரூபாய். இப்போ 45 வயசுக்கு அப்புறம் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும்ல, அதை வந்து நம்ம ஒரு இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம், லார்ஜ் கேப்ல மட்டும். இதுவும் வந்து உங்களோட விருப்பம் தான், இதை வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் லார்ஜ் கேப்பை நான் வந்து சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, மணி வந்து சேஃப்டியா இருக்கும். சோ அதே நிஃப்டி 50 ரேஞ்ச் தான் 12% ரிட்டர்ன் கிடைக்கும். அண்ட் நம்ம 7% இன்ஃப்ளேஷன் வச்சுக்கிறோம். அதாவது இந்த 1 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, அடுத்த வருஷம் வந்து 1,07,000 ரூபாய் ஆயிடும். அண்ட் சோ ஆன். அப்படி நீங்க 35,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, இந்த அப்ரோச்ல நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்ககிட்ட 3,60,00,000 ரூபாய் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்குவோம். இது 1 லட்சம் ரூபாய்க்கு ஈக்குவலான அமௌண்ட் அந்த டைமுக்கு. சோ இதே மாதிரி பார்த்தனா அட் ஏஜ் ஆஃப் 60 கிட்ட உங்களோட எல்லா காசும் காலி ஆயிடும். சோ இது ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம 45,000 ரூபாய் பார்க்கலாம். 45,000 ரூபாய் போட்டனா அப்ப 67 வயசு வரைக்கும் போகுது. சரி, இன்னும் அதிகமாக்கணும், 55,000 பார்க்கலாம். எஸ், இது கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, 75 வருஷம் வரைக்கும் போகும். சோ நம்ம இன்னும் கொஞ்சம் 60,000 போட்டு பார்க்கலாம். எஸ், இது ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துருச்சு. பாத்தீங்கன்னா 84, 85ல நமக்கு நெகட்டிவ் ஆயிருது. தட் இஸ் நம்ம 85ல சாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட காசு இல்லாம இருக்க கூடாது. ஐ திங்க் 61,000 அரௌண்ட் இது கரெக்டா இருக்கும். எஸ் இட் இஸ், இது வருது. சோ 65,000 ரூபாய் நீங்க மாசம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அண்ட் அத 5% இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா, அப்போ உங்களுக்கு 85 வயசு ஆகுற வரைக்கும் உங்ககிட்ட கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் இருக்கும், which is not going to be a lot of money. கண்டிப்பா இதை வச்சு உங்களோட பசங்களுக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய காசு கிடைக்க போறதில்ல. Now 45 இடத்துல let's say 50 வயசுல ரிட்டையர் ஆகுறோம், அதாவது வெறும் 5 வருஷம் மேல. அப்படி இதே 60,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, டம்போ சாகும்போது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 302 கோடி ரூபாய் இருக்கும். சோ அதாவது பசங்களோட லைஃப் செட் ஆயிடும். பட் அதுக்கு பசங்களை பார்க்கணும், நம்ம லைஃபே பார்ப்போம். சோ இத 50,000 மாத்தலாம். அப்போ பாத்தீங்கன்னா காசு இருக்குது near to 167 crore. இதையே 37,000 போட்டோம்னா அப்ப நமக்கு 85 இயர்ஸ் ஆகுறப்போ நம்ம கிட்ட 7 கோடி ரூபாய் இருக்கும். இதுவே நீங்க 25 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு 45 வயசு வரைக்கும் பண்ணீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னு பார்க்கலாம். இத நம்ம 50,000 ரூபாய் பண்ணிடுவோம். சோ நம்ம சாகுறப்போ நம்ம கிட்ட 65 கோடி ரூபாய் இருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் காசு எப்படி grow ஆகுது, என்ன ஆகுது, இது எல்லாமே கம்பவுண்டிங்கோட மேஜிக். உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரியல கவலைப்படாதீங்க, நம்மளோட சேனல்ல வீடியோ இருக்குது, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. சோ இப்போ இந்த 10 சேலஞ்சில நீங்க அட்லீஸ்ட் 2 சேலஞ்ச் சூஸ் பண்ணணும். அப்படி நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய 2024 முடியறப்போ உங்களுக்கு ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நீங்க லைஃப்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னு. அண்ட் உங்களுடைய 2025 ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஸ்டார்ட் ஆகும். ஒரு நல்ல மைண்ட் செட், ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல டிசிப்ளின் செட் ஆயிருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களோட டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு எம்ஸ்டாக் லிங்க் கீழே கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. Thank you for watching. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.